Hello students, welcome to Advik Academy. இப்போ மேக்ஸில் சிம்பிளிஃபை ஒரு சம் பார்க்கலாம். 16 into 10 power 4 into 3 power 3 by 6 power 5 into 5 power 6. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற டேர்மில் ஃபஸ்ட்டு 16 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 16 எல் மெத்தட் அதில் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4. ஸோ 16 வந்து 2 into 2 into 2 into 2 4 times. ஸோ 16 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4 times 2 into 2 into 2 into 2. 10 நம்ம வந்து எப்படி வந்து எழுதிக்கலாம் அப்படின்னா 2 into 5 பவர் 4. இந்த பவர் 4 வந்து 2க்கும் இருக்குது 5க்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 power 3 நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், 3 power 3 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 6 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 2 into 3 power 5. இது ஏன் நம்ம இப்படிலாம் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து பேஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒரு ஆட் பண்ணுறதுக்கோ பவரை ஆட் பண்ணுறதுக்கோ பவரை சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கோ நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 2 into 3 power 5 into 5 power 6 இது ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து 4 times இருக்குது. ஸோ 2 power 4 into இந்த 2 into 5 ஹோல் பவர் 4ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த 4ஐ 2க்கும் எழுதிக்கணும் 5க்கும் எழுதிக்கணும். ஸோ இது மாதிரி செப்பரேட்டாக நம்ம எழுதிக்கிறோம் ப்ராக்கெட்டில். திருப்பி into 3 power 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கீழே இருக்கிற ஸ்டெப்பில் அதே மாதிரியே இந்த 5 பவரில் இருக்கிற 5 வந்து 2க்கும் இருக்குது 3க்கும் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கிறோம். 2 power 5 into 3 power 5 into இந்த 5 power 6 அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேஸ் வந்து 2 இங்கேயும் 2. ஸோ இது ரெண்டையும் தனியாக ப்ராக்கெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எழுதிக்கிறோம். திருப்பி இந்த 5 power 4 3 power 3. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா கீழே வந்து எந்த சேஞ்சும் பண்ணுறதில்ல, அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு புரிகிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஒரே ஸ்டெப்பில் கூட நம்ம இதை பண்ணலாம். 2 power 4 + 4, அதாவது எப்போவுமே பேஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம மேலே வந்து 4 + 4 8. ஸோ 2 power 8 தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். வேறு எல்லாமே 3 power 3 5 power 4லாம் நம்ம அப்படியே ரைட் பண்ணிட்டோம். திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பேஸ் ஒரே மாதிரி இருக்கோ, பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மேலே இருக்க பவரை வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், டிவிஷனில் இருந்ததுன்னா நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு ரூல்ஸ். இப்போ a power m into a power n அப்படின்ற ஃபார்முலா இருக்கும். அதுக்கு நம்ம a power m + n அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம அந்த மெத்தடில் தான் எழுதியிருக்கோம். இப்போ இங்கே டிவிஷனில் வரும்போது a power m into a power n அந்த ஃபார்முலாவில் இதை நம்ம வந்து 2 power 8 அப்படின்னு எழுதியிருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் போட்டாச்சு. சப்ராக்ஷனில் வரும்போது a power m டிவைடட் பை a power n அப்படின்னா a power m - n, அதாவது பேஸ் ஒரே மாதிரி இருக்கும், டிவிஷனில் சப்ராக்ஷன் ஆகிடும். டிவிஷனில் பவரை வந்து சப்ராக்ஷன் பண்ணி போடணும். ஸோ 2 power 8 - 5 இங்கே இருக்கிற ரெண்டுமே பேஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ டிவிஷனில் இருக்க மேலே வந்து நம்ம சப்ராக்ஷனில் போடுறோம். மேலே ஸ்மால் நம்பர் இருக்கனால கீழே டிவிஷனில் இதை கீழே கொண்டு வந்து 3 power 5 - 3 இது வந்து 5 power 6 - 4. அதே மாதிரி இதை வந்து சப்ராக்ஷன் பண்ணும்போது 2 power 3 இங்கே வந்து நீங்கள் கொண்டு வரும்போது 2 into 2 into 2 8. அது மாதிரி இங்கே 5லேருந்து 3 சப்ராக்ஷன் பண்ணும்போது 2 3 square 5 power 6 - 4 5 square. ஸோ 5 into 5 இங்கே 3 into 3 இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா மேலே 8, இங்கே 3 3s are 9, இங்கே 5 5s are 25. ஸோ 9ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 225. இப்படி தான் சிம்பிளிஃபை பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. See you next class.